அதே சீமான் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஹைண்ட் நோட்ஸில் கேட்கும்போது விஜய் படங்கள் தான் சிறந்த படங்கள், எனக்கு மெர்சல் ரொம்ப பிடிக்கும், கத்திலா அவர் பேச போய் தான் விவசாயத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சது, ஏன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் தான் இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஏன்னா அவர் கட்சியை வளர்க்குறத பார்க்காம வெறும் டிவிக்கே மட்டுமே அட்டாக் பண்ணார்ல, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. முக்கியமாக சாதனை பெண்கள் பாதுகாப்பை பற்றி நடுத்தர மக்களுக்கு போய் சேரணும், அது சேரலை. இன்றைக்கும் நம்ம பொண்ணு பசங்களை அனுப்பிச்சா பயப்படணும் தானே. நம்ம 80 வயசு பாட்டியே சாவடிச்சிருக்காங்க, அப்புறம் வயசு பசங்களை என்ன பண்ணுவாங்க? சீமானை பொறுத்த வரைக்குமே அவர் கான்செப்ட்ஸும் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் செஞ்சோம்னா நாடு எங்கே போயிடும். இந்த 1 மாத கால ஆட்சியில் அரசியலே தெரியாதுன்னு சொன்ன அவர் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து முன்னிறுத்தியிருக்காரு. யாரெல்லாம் அரசியல் தெரியலன்னு சொல்லி பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே நாங்கள் அவரை சாதாரண ஆளாக நினைச்சிட்டோம், அவரை நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுக்காமல் மதிச்சிட்டோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படிங்கிறதுல மாற்றுறதுக்கு அவர் ஜீனி பூதமா இல்லை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே. பட் ஏதோ ஒரு சம்திங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்படி பாருங்க, எல்லாம் ஒரே நாளில் மாற்றுறதுக்கு யாராலையும். சீமான் வந்து பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே ஆமாம், ஏன்னா அவர் கட்சியை வளர்க்குறத பார்க்காம வெறும் டிவிக்கே மட்டுமே அட்டாக் பண்ணார்ல, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. முக்கியமாக சாட்டையால் அது பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா, அவரோட கட்சியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்திருக்காரு. என்டிகே தான். ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பாகிடுச்சு. இந்த விஜய்க்கு படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இல்லை, அது வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்லாம் சொல்ல முடியாது, டைம் கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்ததே ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுமாரி மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது எப்படி டிசாஸ்டர் ஆக முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக இப்படி கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் எல்லா டிசிஷனையும் சொல்ல முடியும். இப்போ எதுவும் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. இது வந்து பொதுவாக அரசியல் கட்சிக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சாடல் பேச்செல்லாம் உண்டு. ஏன்னா இதில் வந்து அவருக்கு தோன்றதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட்டு இப்போ புதுசாக ஆட்சி வந்திருக்காங்க, இனிமே தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அது அவங்களோட ஆட்சியில் அவங்க என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வராங்க, எப்படியான பொலிட்டிக்கல் இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறது இனிமே தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ இது வந்து என்னென்னா பிறந்த குழந்தைய வந்து யூகேஜியில் போய் ப்ரீகேஜியில் போய் விடுற மாதிரி விட்டுருக்கு. அவங்க இனிமே தான் உள்ளே போகணும், உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்களெல்லாம் எல்லாம் பேசணும், அதுக்கப்புறம் எப்படி அடுத்த ஸ்டெப்பு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? குறைஞ்சது ஒரு 3 மாதம் கழித்து தான் இன்றைக்கி உள்ள ஆட்சியை பற்றி நம்ம எதுவும் பேச முடியுமே தவிர, ஏன்னா உடனே பேச முடியாது. சரிங்களா? ஓகே, ஏன்னா இப்போ நீங்களாகட்டும் நாகட்டும் எதாவது இருந்தாலும் ஒரு பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பயிற்சி வேணுங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? வேற என்ன எதிர்பார்க்குறோம்? உண்மைதான். ஏன் அதனால் இப்போ வந்து நம்ம போன ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நிறைய இருந்துச்சுன்னு புகார் சொன்னோம். இந்த ஆட்சியில் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான். இங்கே போதைப் பொருளும் ஒழியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை தான் போன 5 வருஷமாகவும் இப்போவும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களை அம்மான்றதால அதுக்கு வலியுறுத்துகிறோம். போதைப் பொருள் அதிகமாக தான் இருக்குது. இல்லை, அது பேரழிவுன்னு அப்படிலாம் நம்ம எந்த அரசியல் கட்சியும் வந்து அரசியலில் இருக்கிறவங்க அவங்கவுங்க நோக்கம், அவங்க ஒருத்தர் இன்றைக்கி அரசியலில் அன்றைக்கி நம்ம தம்பினார், இன்றைக்கி அண்ணன்றாரு, அவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவார், அப்படிலாம் கிடையாது. மக்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்குன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போது சில பேர் வந்து தெரியாமல் போட்டேன், தம்பிக்காக போட்டேன், தங்கச்சிக்காக போட்டேன், குழந்தைக்கு வசம் போட்டேன், பேரனுக்காக போட்டேன்னா சில பேர் அவங்க கருத்து சொல்கிறாங்க. யாருக்கு போட்டது முக்கியம் இல்லை, இருக்கிற ஆட்சி யார் பண்ணாலும் நல்லா பண்ணணும். மெயினான விஷயம் தொழில் வளர்ச்சி. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து நிறைய ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்கீம்னால் வந்து நிறைய மக்கள், இந்த ரோடோர வியாபாரிகள், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மற்றபடி எல்லா தொழில் துறையில் இருக்கிறவங்களும் நல்லா பெனிஃபிட் அடைஞ்சாங்க. இப்போ வந்ததுலேருந்து ஒரு 2-3 மாதம் ஆகுது. என்ன ஸ்கீம் இருக்குது, என்ன ஸ்கீமில் யாருக்கு என்ன சலுகை கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. என்னென்ன ஸ்கீம் இது முன்னாடி இருக்குது, எது கேன்சல் ஆகுது, இப்போ எது திரும்பி லைவில் கொண்டு வராங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா பொருளாதார வளர்ச்சி நல்லா மேம்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய கம்பெனிங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. அது நிறைய டிவியில் வந்து நியூஸில் வருது. இதுமேல் பட்டு தொழில் வளர்ச்சி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகாமல் நம்ம ஸ்டேட்லேயே இருக்கணும். தொழில் வளர்ச்சி நல்லா இருந்தால் தான் மக்கள் வந்து செழிப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா வறுமை கோட்டு கீழே போயிடும்.
அதுக்கப்புறம் மனுஷன் வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். அதான் என்னோட கருத்து. இல்லை இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி டிசாஸ்டர் ஆக முடியும்? இந்த ஒரு மாதத்தில் அவர் பண்ண அவர் சேஞ்சஸ் வெற்றி எல்லாமே பெற்றதே டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. 56 வருஷமாக ஒரு ஊருக்கு பஸ்ஸே போகல, 60 வருஷமாக எந்த திராவிட கட்சியும் அங்கே பஸ் விடல. இப்போ அங்கே போயிருக்குன்னு அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. இதுவே பெரிய மாற்றம் தானே. அது எப்படி மாற்றம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ பெண்களுக்குன்னு தனிப்படம் அமைச்சு கொடுத்துருக்காரு, அதுவும் பெரிய மாற்றம் தான். அதை லான்ச் பண்ண போகிறாங்க அடுத்த மாதம். அதுவே பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பண்ணிட்டு தானே இருக்கார். 700 டாஸ்மாக் கடைகளும் அவர் வந்தவுடனே மூடிட்டார். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது, காலேஜ் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே மூடியிருக்காரு. இதுவே பெரிய விஷயம் தானே. இது எப்படி மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் அப்படி பேசிப்பாங்க, திடீர்னு வாழ்த்து பேசுவாங்க. அது அரசியல், அது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் பொதுவாக மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்றது தான் மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த ஒரு மாதத்தை வச்சு அவர் சூப்பராக பண்ணிட்டாருன்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. இந்த 5 வருஷம் ஆட்சியில் என்னென்ன மாறுதுன்றதை பொறுத்து தான் அந்த மாற்றம் இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். டிவிக்கு ஆச்சு ஓகே, இப்போ தானே வந்திருக்காங்க, போதான் தெரியும் என்ன பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அது டூ ஏர்லி டு சேங்க. அதுனா அவங்க எல்லாமே நியூ கமர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. இனிமேல் அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, தே வில் பி கைடட் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைங்களா? ஸோ இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு 6 மாதமாவது நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பயாஸ்ட் பொலிட்டிக்கல் தான். சீமான் சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. அவர் வந்து பர்ஃபெக்டாக பேசுவார், உண்மையை பேசுவார், நல்லதே பேசுவார். ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை என்னன்னு தெரியல. ஏன் அவர் நல்லதை சொன்னால் மக்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியல. டிவிகே விஜய் வந்திருக்காரு, வரவேற்கத்தக்கது. எந்த அரசியல் புரிவும் இல்லாமல் ஒரு சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும், இந்த குழந்தைங்க தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கீங்களே ஒழிய நல்லா முதிர்ந்தவங்க அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு மாதமாக நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா டிவியில் மீடியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரைக்கு, அது இது நிறையா கொலை வன்முறை எல்லாமே நடக்குது. அதெல்லாம் நான் தடுப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் வந்து நேரடியாக வந்து அவர் வந்து உங்களை மாதிரி மீடியாட்ட பேசலாம்ல. ஏன் ஆதவர்ஜனா விட்டு சொல்கிறாரு? நீ அவரே சொல்லலாம்ல, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணணும், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அது பண்ணிகிட்டு இருக்கோம், அவரே சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு ஆதவர்ஜனா மூலியமாக வேறு ஒருத்தர் மூலியமாக சொல்கிறதுல என்ன இருக்குது? நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லைங்க. முதல்ல ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் என்னகிட்ட கேட்குற மாதிரி இன்னொரு 10 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். வந்திருக்காரு, சந்தோஷம்தான். மாற்று கட்சின்னு ஒன்று வந்திருக்கு. திராவிட கட்சியெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அது வரவேற்குது. அதை நடத்துறதுக்கான ஒரு டேலண்ட் வேணும்ல, ஒரு அரசியல் முதிர்ச்சின்னு சொல்கிறவங்கதான்ல. யாரை எப்படியெல்லாம் இது பண்ணணும், டேக்கிள் பண்ணணும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரத்துறையில் வந்து சிடிஸ் எல்லாம் போயிருக்கு. அவங்களே ஆட்சியாளர்களை இதற்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டுங்க. அது என்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தா தான் அது தெரியும். அது நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம்தான், வரவேற்கிறது. மாற்று கட்சின்னு ஒன்று வந்திருக்குல்ல, எல்லா கட்சியும் பார்த்துட்டோம் நம்ம. இது ஒரு புது கட்சி வந்திருக்கு. இது நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கான நம்ம ஒரு இதை பண்ணணும். அதனால் வந்து ஓடி ஒழிஞ்சிடக்கூடாது. நேரடியாக வந்து ஸ்பாட்டில் என்ன நடக்குது என்னங்கிறது. இப்போ வந்து நிறைய ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா பவர் கட்டு நிறைய இடத்துல இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் என்னென்னு சொல்லணும்ல. மக்கள் வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க மக்கள். நீங்கள் போய் உங்கள் எம்எல்ஏட்ட சொல்லுங்கள், உங்கள் மீடியாக்காரங்க சொல்கிறாங்க எம்எல்ஏட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஈவன் மினிஸ்ட்ரி பேர் கூட மக்களுக்கு யாருக்குன்னு யார் பேருமே தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள் பார்ப்போம், யார்கிட்ட போய் எதை சொல்கிறது, என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம், அதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வரவேற்க வச்சு அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு டைம் கேட்டிருக்காரு இல்லையா, அது வரையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சீமானை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கான்செப்ட்ஸும் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இதுங்க. அதெல்லாம் செஞ்சோம்னா நாடு எங்கே போய் நிற்கும்? அது தற்சார்பு பொருளாதார கொள்கைங்கிறாரு, இலவசத்தை ஒழிச்சிடுவேங்கிறாரு, மது ஒழிப்பேங்கிறாரு, இதெல்லாம் பண்ணுற இலவச கல்வி கொடுப்பேன், இலவச மருத்துவம், உயர்தரமான மருத்துவம் எல்லாமே உயர்தரத்தில் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் கொண்டு வருவேன். அதெல்லாம் வந்துடுச்சுன்னா நல்லது தான், நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். இதே விஜய் எடுத்து அதை செய்யலாம்ல. ஒருத்தர் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு,
அது அவர் சொல்கிற கருத்துக்களை நம்ம எடுத்து கொண்டு போகலாம்ல மக்கள்கிட்ட. அதனால் நல்லது பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் நடித்த 69 படங்களில் ஒரு படம் கூட நல்லதா இல்லை, எல்லாமே அதில் பூ உனக்காக நல்லா இல்லையா, காதலுக்கு மரியாதை நல்லா இல்லையா இருக்குது. பொலிட்டிக்கல் சைடில் போனனால எல்லாமே தப்பு, எல்லாமே இதுன்ற சொல்கிறது வந்து சரியில்லைல்ல. அந்த ஒரு இதுலேயும் பார்க்கணும்ல. அப்போ 69 படம் வந்து எதுவுமே நல்லா இல்லைன்னா 69 படம் நடிக்க முடியாதே. எந்த ஹீரோவும் வந்து ஸ்டார்டிங்லலாம் ஃப்ளாப் கொடுத்தவங்க, ஏன் சத்யராஜ் பையன் இல்லையா, ஃப்ளாப் கண்டிப்பாக போச்சு. பாண்டியராஜன் பையன் இல்லை, அவங்களாம் வரலையே. இவர் வந்திருக்காருன்னா ஏதோ சம்திங் இருந்திருக்கு, அதனால் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அவர் பொலிட்டிக்கலுக்காக பேசுறது சரியில்லை, தப்பு. அப்படிலாம் சொல்ல முடியாது. எவ்வளோ படம் நல்ல படங்கள், காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எவ்வளோ பேர் அவர் கவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கில்லியில் என்ன மாதிரி படம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. படங்கள் வந்து அது ஒவ்வொரு ப்ரொடியூசர் டைரக்டரை பொறுத்து இருக்குது எடுக்கிறாங்க. ஸோ அதுபடி அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல படங்களும் கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. எல்லாமே 69 படமும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ டிவிக்கு வந்து 1 மாத கால ஆட்சியை வந்து இந்த முடிவடைய போகுது. இந்த 1 மாத கால ஆட்சியில் வந்து உங்களுடைய பார்வை? இதுவரையிலும் எதுவும் செய்யலன்னு சொல்ல முடியாது, எதுவும் செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாக எல்லாரோட படமும் பார்ப்பேன் கண்டிப்பாக. விஜய் நடித்த படங்கள் இல்லை. நான் சினிமாங்கிறது வந்து ஒரு கற்பனை காட்சிகள். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து என்ன, இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு கதாசிரியருக்கு என்ன மாதிரி கதை கிடைக்குதோ அதை வச்சு ஒரு டைரக்டர் வந்து வச்சு படம் இது பண்ணுறது. நான் விஜய் நடித்தது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் அரசியல் நடித்த 69 படங்களில் ஒன்று கூட நல்லா இல்லை, எல்லாமே குப்பை, அந்த மாதிரி சீமான் சொல்லியிருக்கேன். இல்லைங்க. அது வந்து அதுதாங்க நான் என்னென்ன, அரசியலில் வந்து எதையாச்சும் சாடி பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. என்ன, எத்தனையோ படம் நல்லா ஓடி இருக்கு, எத்தனையோ படம் கருத்துக்களாக வந்திருக்கு, சரிங்களா. அதை வந்து அவர் சொல்லிடுறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளும் வந்து அவர் சொன்னார் சரியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை, சரிங்களா. அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன வயசில் நம்ம அவர் ஃபேன் தான். அரசியலுக்கு வராமல் இருந்திருக்கலாம். அரசியல் மேலே இன்னும் ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் இருந்திருப்பாரு. இன்னும் நிறைய படம் நம்ம பார்த்துருக்கலாம், அவ்வளோதான். இல்லை அப்படி 69 படம் 79 படம்லாம் இல்லை. விருப்பப்பட்டவங்க அவங்க ஃபேனாக இருக்கிறவங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபேனாக இல்லாதவங்க, ஏன்னா அவர் நடித்த படம் மட்டும் கிடையாது, அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ப்ரொடியூசரு, அதில் வேலை செய்கிற தொழில் எவ்வளோ பேர் அதோட ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. எந்த படமே வந்து ஒரே வார்த்தையில் நல்லா இல்லைன்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. எல்லாரோட உழைப்பும் இருக்குது. அதனால் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது அவங்களோட கருத்து. படத்துக்கு வந்து நல்லா இருக்குது இந்த படன்றதுனால வந்து ஒன்றும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. நம்ம வந்து முக்கியமாக வந்து இப்போ ஒரு படத்து ஃபீல்டில் இருந்தால் அதை பற்றி பேசலாம். இப்போ அரசியல் இருக்கிறதுனால அதை பற்றி தான் பேச முடியும். இப்போதைக்கு அவர் இன்னும் மேலும் சிறப்பாக அவங்க வந்து ஒரு கொண்டு வந்தாங்கன்னா நல்லது, கொண்டு வரலன்னா அது அவங்களோட விருப்பம், மக்களோட தீர்ப்பு என்னவோ அது அப்படி தான் நடக்கும். அதே சீமான் தான் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஹைண்ட் நோட்ஸில் கேட்கும்போது விஜய் படங்கள் தான் சிறந்த படங்கள், எனக்கு மெர்சல் ரொம்ப பிடிக்கும், கத்திலா அவர் பேச போய் தான் விவசாயத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பேசினனால தான் அந்த விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க. ஏன் தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்த சீமான் தான் இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அவர் தானே பதில் சொல்லணும், நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்? நல்ல படங்கள் நினச்சாக்கா இதுதான் நண்பன், நிறையா இருக்குது சொல்லலாம். விஜய் 69 படங்கள் நடிச்சிருக்காரு, ஆனால் எந்த ஒரு படமுமே நல்லதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் விமர்சனம் வைக்கிறாரு. அவங்கவுங்களுக்கு அவங்க கருத்து, நமக்கு பிடிச்ச வரைக்கும் பிடிக்கும், அவ்வளோதான். அது அவரோட கருத்துங்க. நான் நிறையா படம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்துட்டு தானே இருக்குது சார். எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இப்படிங்கிறதுலாம் மாற்றுறதுக்கு அவர்னா ஜீனி பூதமா இல்லை இல்லையா சார், கொஞ்சம் கொஞ்சமாக தானே. பட் ஏதோ ஒரு சம்திங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்படி பாருங்க. எல்லாம் ஒரே நாளில் மாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாது. முதல்வன் படமாக அது லைவில் நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியில் டிலே ஆகும். எப்படி இதெல்லாம் பண்ணணுன்னா கூட, ஓரளவுக்கு மாறணுன்னா கூட இட் வில் டேக் நியர் அபவுட் 2 to 3 years. அதுக்காக ஃபுல்லாக மாற்றவும் முடியாது. இல்லை அது அந்த பிறகு தொடருது இல்லை, கண்டிப்பான முறையாக அது இப்போ எல்லா இடத்துலையும் அது நடக்குது. இப்படின்னா முன்னாடி வந்து ஆட்சியில் வந்து 10 ரூபா பாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 10 ரூபா வந்து பாட்டிலுக்கு வாங்குறாங்க, ப்ளஸ் வந்து அது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி அது ஒரு 10 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபா வாங்குறாங்க, சரிங்களா. அது வந்து என்னென்னா இவங்க வந்து பின்னாடி இதெல்லாம் நம்ம வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த அந்த நம்பிக்கை கிடையாது, இல்லாமல் தான் அவங்க மேடை பேச்சுக்கு பேசணும், மக்களை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பேசுன மாதிரி பேசியிருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க ஆட்சியில் வந்தோடனே அதே இது வரும்போது இந்த மக்கள்கிட்ட அதை கேட்கல. நீங்கள் அப்போ அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே, இப்போ இது நடக்கல. அது
எல்லா மக்களும் அதை கேட்க எதிர்பார்க்கறதில்ல செய்வாங்க. இல்லை சார், அது நானும் போகிறதில்ல, நியூஸில் தான் பார்க்குறேன். சில பேர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க இப்படி சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக வரும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ 700 சில்லற கடை மூடி இருக்கன்றாங்க. சில இடத்துல வந்து திருப்பி திறந்துருக்கன்றாங்க. மூடின கடையை வேறு இடத்துல திருப்பி லைசன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்கன்னா, அது இப்போ வந்துக்கிறவங்க என்ன திருப்பி பழையபடி இவங்க மற்றவங்க ஆட்சி மாதிரியே இவங்களும் வந்து கட்டிங் வாங்கிக்கின்னு செய்கிறாங்களா, இல்லை கட்டிங் வாங்காமல் அதை செய்கிறாங்களான்றது அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கடையை மூடின மாதிரின்றாங்க, ஆனால் டெய்லியும் குடிச்சுருந்தாங்கிறாங்க, டெய்லியும் ஒயின் ஷாப் கூட்டம் இருந்துருந்தாங்குது. இப்படி 3 நாளாக அப்படி ஒரு சைடில் பிளாக்ல விற்றுன்னு தானே இருக்காங்க. எதுவுமே முழுமையாக வந்தும் அப்படின்னா மூடலாம் தேவையில்ல, ஒரு அரை நாள் கடையாக வைக்கலாம், எல்லா கடையும் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட டைம் குறைக்கலாம், அதுதான் நல்ல விஷயம். எதுக்கு மூடணும்? எப்படி 3 நாளும் பிளாக்ல வாங்கி குடிக்க தான் போகிறான். அது 100 ரூபா இல்லை 1000 ரூபா இருந்தாலும் குடிக்க தான் போகிறான். அதனால் அதை வந்து மூடலாம் தேவையில்ல, டைம் இங்கே குறைக்கலாம். 12 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே வச்சா கூட அதுக்கப்புறம் மக்கள் நடமாட்டம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட கருத்தை தான். அதே தான் சொல்கிறேன். இப்போது அவர் வந்து 1 மாதம் தான் ஆகுது, இப்போ தான் மது கடைகளை விளக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கடுத்து அதை குறைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தோட முக்கியமான வருமானங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, ஆனால் அதை கண்டிப்பாக மாற்றுவாருன்றது. ஏன்னா அது முதன்மை கொள்கையாக அவர் வச்சுருக்காரு, அதை மாற்றி தான் ஆகணும். அது அவரோட கையில் தான் இருக்குது, அதை மாற்றிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவாங்க. இப்போ தானே வந்திருக்காங்க, லேட் ஆகும். தொடர்ந்துட்டு தான் இருக்கும். மீடியா பயாஸ்ட்டு சில சமயம் அதை ஹைலைட் பண்ணுவீங்க, சில சமயம் ஹைலைட் பண்ண மாட்டீங்க. பட் த ஹோல் திங் இஸ் கண்டினியூவிங். முன்னாடி என்ன நடந்ததோ அது இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி க்ரைம் ரேட்ஸு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது வந்து இனிமேல் தான் தெரியும். வந்து 1 மாதம் இருக்குமா 2 மாதம் இருக்குமா? 1 மாதம் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் இது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியான்றதை நம்ம சொல்ல முடியும். நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு தனியாக பணம் கொடுக்கறது இல்லை, கடை வாடகை சரியாக கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த 10 ரூபா தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க. அது வந்து இப்போவும் அது கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்குது. அந்த இதை வந்து அந்த கடை வாடகை அந்த இதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க கவர்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அதையும் கட் பண்ணிவிடுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக. சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த 10 ரூபாயை வாங்கி இதை அந்த மெயின்டெனன்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறாங்க திரும்ப, இந்த பணத்தை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கட்டும், நாங்கள் இதை வாங்காமல் விட்டுடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு ரீசனாக தானே இருக்குது. அதனால் இந்த 10 ரூபா கட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வாடகை கொடுக்குறது, கரண்ட் பில் கொடுக்குறது, இந்த எக்ஸ்ட்ரா செலவு ஆகிறதுக்கு அதையும் வந்து அவங்க இந்த பாட்டில் வாங்குறதுக்கு 10 ரூபா பாட்டில் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு தனியாக ஆள் போடுங்க, தனியாக கடை வாங்குங்க, அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் எல்லாம் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியும் பண்ணலாம்ல, அவங்க சைட்லேருந்து சில இதெல்லாம் குறையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு. அப்படி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குங்க, எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா கட்சியிலையும் ஊழல் இருக்க தான் செய்யுது. அது வந்து மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து இனி வந்து இருக்கிற டிவிக்கு கவர்மெண்ட் வந்து அதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தான் கேள்வி. இப்போ ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆக போகுது. இந்த 1 மாத கால ஆட்சியை குறித்து உங்களுடைய பார்வை? இது வரைக்கும் எந்த ஒரு சிஎம்மும் இந்த அளவுக்கு இருந்து நான் பார்த்ததில்லை. நியர் அபவுட் 50. ஓகேங்களா, எம்ஜிஆர் பார்த்துக்கிறேன், ஜெயலலிதா ஆட்சி பார்த்துருக்கேன், கலைஞர் ஆட்சியை பார்த்துருக்கேன், இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஆக்டிவாக நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் முதல்வன் படம் ஸ்டார்டிங்கில் பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுன்றதும் தெரியலல்ல. இந்த 1 மாத காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் உங்களை கவர்ந்த திட்டங்கள் அப்படின்னா இதை சொல்லு. என்ன கவர்ந்த திட்டம்னா, சில மலை கிராமங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பல வருஷமாக பஸ்ஸு போகாமல் இருந்தது, அங்கே விட்டுருக்காரு. பெரம்பூரில் 40-50 வருஷமாக பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கு. பட் அந்த இடத்த வந்து வேணும்னே ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்திருக்கிறாங்க, அதை கிளியர் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்திருக்கு. அவர் லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்த பிரச்சனைகளை விட ரொம்ப பழசு, ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடக்குது, இதனால் மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. 3 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு தான் ஏன்னா இவங்க என்னென்ன விதமாக வந்து நம்ம 238 தொகுதிகளுக்கு எடுக்க போகிறாங்க, அதுக்கு மக்களுக்கு எதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன இப்போ வந்து வந்திருக்காங்க. பட் சின்ன சின்ன அறிவிப்புகள் வருது. ஆனால் சமீபத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இத்தனை 400 சம்திங் திட்டங்களை வந்து நாங்கள் அறிவித்தோம்னு சொன்னாங்க. பட் அது வந்து என்னென்னா, அவங்க எடுத்த அந்த டைமிங் வந்து அத்தனை திட்டங்களில் வந்து பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உண்மை தானே?
ஏன்னா ஒரு திட்டம் நிறைவேற்றணும். ஒரு வீட்டுக்கே ஒரு பட்ஜெட் பண்ணனாலும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம டைம் எடுப்போம். இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கே வந்து நம்ம எடுக்க போகிறோம்னா அது எப்படி எடுப்போம்? சில விஷயங்கள் வந்து இவங்க வந்து என்னென்னா மக்கள்கிட்ட எதையாச்சும் ஒரு நாங்கள் பண்ணுறோம் காட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர, பட் அதை வந்து சாத்தியமா நம்ம சொல்கிறது சாத்தியமாக படுமா அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்கலை. இந்த ஒரு மாத காலத்தில் அவங்க கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் கொண்டு அறிவிச்சிருக்காங்க. அதில் இல்லைங்க, ஒரு மாத காலத்தில் வந்துங்க ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். இப்போ முந்தைய ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரீ பஸ் இருந்துச்சு, அது இருக்கிறது தான். ஏன்னா அந்த மாதிரி சில எல்லாமே இருக்கிற திட்டங்களை தான் அதை தான் வந்து மேல்படுத்தியிருக்காங்களே தவிர, அதை புதுசாக வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குன்னு புதுசாக ஒரு திட்டங்கள் வந்து இன்னும் கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை இப்போ முந்தைய ஆட்சியில் என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்தாங்க. இப்போ இவங்களும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட விழிப்புணர்வே யாருக்குமே இன்னும் நம்ம சொல்லலை. அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பெண்கள் பாதுகாப்பை பற்றி நடுத்தர மக்களுக்கு போய் சேரணும், அது சேரலை. இன்றைக்கும் நம்ம பொண்ணு பசங்களை அனுப்பிச்சா பயப்படுறோம் தானே. நம்ம 80 வயசு பாட்டியே சாவடிச்சிருக்காங்க, அப்புறம் வயசு பசங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதங்காலத்தில் யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது சார். இப்போ புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 1 மாதம் இல்லை 2 மாதம் ட்ரைனிங் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறேன்றாங்க. அந்தமாரி 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் எதுவுமே ஒரு கணிப்பு சொல்ல முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இது வந்து பர்மனெண்ட்டுன்றதை எப்படி தீர்மானிக்கிறாங்களோ நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ கொஞ்சம் இந்த ஒரு மாத காலத்தில் அறிவிச்ச திட்டங்கள் உங்களுக்கு இல்லை, திட்டம் ஸ்கீம் நிறைய கொடுத்துருக்கான்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் அந்த திட்டம்னு எதுவும் லைவில் வந்த மாதிரி தெரில. நாங்களே ஒரு தொழிற்சங்கம் தான் நம்ம இருக்கோம். தொழிற்சங்கத்து மூலிமா நிறைய ஸ்கீம் பார்க்குறோம். எல்லாம் வந்து சொல்கிறாங்க, எதுவும் ஒன்றும் லைவில் கொண்டு வரல. யாருக்கும் நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து எப்படியோ ஒரு 50,000 பேருக்குள்ள ஸ்கீம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பிரதமர் ஸ்கீமும் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்கீமும் போட்டிருக்காங்க. யாருக்கும் இது வரைக்கும் வந்து பேங்க்கில் வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணால் தான் பேங்க் சைட் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷன் கால் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் லோன் வந்த மாதிரி தெரில. லோன் வரும்போது அது மகளிருங்க தான் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. அந்த மகளிர் ஸ்கீமில் ஏதாவது கொண்டு வந்தால் தான் அவங்க தான் சொல்லணும். நம்ம சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த ஒரு மாத கால ஆட்சியில் அரசியலே தெரியாதுன்னு சொன்ன அவர் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து முன்னிறுத்தியிருக்காரு. யாரெல்லாம் அரசியல் தெரியலன்னு சொல்லி பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே நாங்கள் அவரை சாதாரண ஆளாக நினச்சிட்டோம், அவரை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் மதிச்சிட்டோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய அரசியல் யுக்தி தானே. அவருக்கு அரசியல் தெரிய போய் தானே நீங்கள் எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் என்னென்ன பண்ணுறாருன்றதை பார்க்க தானே போகிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து இந்த விவாதங்கள்லாம் மக்கள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் வைங்க. இந்த 1 மாதத்தில் அவர் பண்ண சேஞ்சஸை நீங்கள் இன்னும் 60 வருஷமாக பண்ணாமல் இருக்கீங்களே, இதுக்கான கேள்விகள்லாம் யார் கேட்குறது? அப்படி ஒரு மேட்ரு இருக்குல்ல. இந்த ஒரு மாத காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் உங்களை கவர்ந்த திட்டம் அப்படின்னு அதை சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மது விலக்கு வந்துட்டு ரொம்ப அவசியம்னு நான் நினச்சேன். மொத்தமாக விளக்கலைனாலும் கல்லூரிகள்லையும் பள்ளிகளுக்கும் அருகாமையில் இருக்கிற மதுக்கடைகளை விளக்குனது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா போதை கலாச்சார கொள்கையில் அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒரு 10-20 தலைமுறையோட சாபக்கேடாக அதுதான் இருக்குது. பள்ளியிலேயே குடிக்கிறாங்க, கல்லூரி காலத்தில் குடிக்கிறாங்கன்னும் போது தான் அது இன்னும் பெருகிக்கிட்டே போகுது. இதை நிப்பாட்டினதுனால அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பெண்களுக்கான முதன்மை கொள்கையாக அவர் கொண்டு வந்திருக்க அந்த தனிப்படை வந்துட்டு சிங்கப்பெண் தனிப்படை, அது வந்துட்டு ரொம்ப பெரிய பூமாகும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விமன் சேஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்கையுமே. அதுலேயும் தமிழ்நாட்டில் அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அணுகுமுறை கொஞ்சம் சரியாக இருந்ததுன்னா இது இன்னும் நல்லாட்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ திமுகவோட கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றுட்டு அப்படியே போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சீமான் வந்து விமர்சிச்சுட்டு காங்கிரஸுக்கு வந்து வெக்கமான சூடு சொல்கிறாங்க இருக்கா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இதே சீமான் தான் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து திராவிட கட்சிகளே தேவையில்லைன்னு சொன்ன அவர் தான் திராவிட கட்சிகளை போய் பார்த்து பேசி ஐயா மு.க. ஸ்டாலின் நல்லது பண்ணார், கருணாநிதி நல்லது பண்ணாருன்னாரு. இதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கட்சிகளே ஒழிக்கணும், கலைஞர் பேனா வச்சா நான் பேனா உடப்பேன்னு பேசினார். இங்கே சீமான் அரசியல் கிடையாது, அரசியல் தான் அரசியல். அதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும். என்னென்னா சீமான் அவரோட ஓட்டு பிரியக்கூடாதுன்றதுக்காண்டி தான் விஜயை தாக்கி பேசினாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. போக போக அதை அவர் உண்மையாக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை கேட்டால் அவரோட கொள்கை சரியாக இருந்தது வந்த புதுசில், ஆனால் அதை போக போக அவர் மறந்துட்டாரோன்னு தான் தோணுது. அதில் அவர் சரியாக இருந்திருந்தால் அந்த மாற்றம் அவராக இருந்திருப்பார். அவர் சரி பண்ணாமல் போய் தான் அந்த வாக்குகள் எல்லாமே போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், 1 மந்த்தில் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் போக போக பண்ணுவாங்க. இந்த ஒரு மாத காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் உங்களை கவர்ந்த திட்டங்கள் அப்படின்னதா? சிங்கப்பெண் திட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பு.
இனிமேல் தான் அதான் 1 மந்த்து தான் ஆகுது. போய் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும் எல்லாமே. 1 மந்த் ஆகும், சரி. லேட் ஆகும். இல்லை கூர்ந்து பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ அவர் அமைதியாக இருக்காரு. ஆனால் ஏதோ பிளான் பண்ணுறான்னு தெரியுது. அது என்னன்றது இனிமேல் வர வர தெரியும் போது தான் அதை பற்றி நம்ம விமர்சனம் வைக்க முடியும் இல்லையா. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம விமர்சனம் வைக்க முடியாது. ஒன்று தான் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை மீட் பண்ண மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றான்றது அவரை பற்றி சொல்கிற எல்லா விமர்சனங்களும். நான் நரேந்திர சிங் மோடி கூட அப்படி தான் இருந்தார் முதல்ல. இன்னி வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் மீட் பண்ணது கிடையாது. லோக்சபாவில் பேசுவார், அவ்வளோதான் தவிர எல்லாம் ஒரே சிமிலர் தான். ஆனால் அதை வச்சு விஜயை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அவர் என்ன பேசுகிறான்றதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ டிஎம்கே கூட்டணியில் வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு சீமான் வந்து காங்கிரஸுக்கு வந்து மானம் சூடு சொரணை இருக்கா அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் இது முழுக்க அரசியலுங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கட்சி தாவி இருக்காங்க, எல்லாமே இடம் மாறி இருக்காங்க, கூட்டணி மாறி இருக்கு. ஸோ இது அரசியல் இப்படி தான் நடக்கும். அரசியலில் நீங்கள் தூய்மை எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. அப்போ அது வந்து விமர்சனம் வைக்கிறாரு, அவருக்கு அது அட்வான்டேஜாக இருக்குது, அவர் விமர்சனம் வைக்கிறாரு. கரெக்டுங்களா. இப்போ அவரே சில சமயம் சிலர் ஆதரிச்சும் சில சமயம் எதிர்த்தும் பேசியிருக்காரு. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது? என்ன ஒன்றுமே நடக்கலைங்க, ஒன்றுமே நடக்கலை. எனக்கு 2500 மாதம் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கல. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு. இப்போ திருச்செந்தூரில் போய் 1000 ஒருத்தருக்கு வாங்குற மினிஸ்ட்ரே 4000 கொடுத்துட்டு உள்ளே போனாருன்னா அந்த அர்ச்சகர் வந்து கோயிலில் சேர்ந்தவர் இல்லைங்கிறாங்க இல்லையா, வெளியில் உள்ள ஆளுங்கிறாங்க. ஏன் அந்த ஆளை தூக்கி உள்ளே வைக்கல நீங்கள்? ஏங்க அந்த ஆளை உள்ளே தூக்கி வைக்கல? யாரோ ஒருத்தர் வந்து பணம் பிடுங்குறாங்க பப்ளிக்கிட்டேருந்து. அந்த ஆள் நீ பண்ணுற தப்புன்னு தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே. ஆனால் அந்த செக்யூரிட்டியை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். தப்பு பண்ணுறவங்கள அந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது தானே. அது மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய நடக்கத்தான் செய்யுது. அது பார்க்குது, மீடியாவில் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தாங்க மக்கள். ஆனால் அதெல்லாம் வந்து மெதுவாக பண்ணணும். எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு விஜய். டைம் கொடுப்பாங்க, மக்களும் எதிர்பார்க்குறாங்க நல்லது நடக்கணும்னு. நிறைய பேருக்கு சமத்துவமாக சான்ஸ் கொடுத்துருக்காரு எம்எல்ஏக்கெல்லாம். இன்னும் நல்லா பண்ணணும். ரோடெலாம் நல்லா ஃபெசிலிட்டிலாம் நல்லா பண்ணணும். ரோட்ஸ்லாம் சரியில்லை சென்னையில், ரோட்ஸ்லாம் நல்லா பண்ணணும். இப்போ கரண்ட்டு கட்டு ப்ராப்ளம் நிறைய இடத்துல இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அது பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 1 மாத காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் ரொம்ப உங்களை கவர்ந்த திட்டம் அப்படின்னு அதை சொல்லலாம். இந்த மின்சார கட்டணத்தில் சேவிங் கொடுத்துருக்காரு, அது ஒன்று பரவாயில்ல. இன்றைக்கி வந்து சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி உருவாக்குறாரு. அது நல்ல விஷயம். அது போக போக தான் தெரியும், அது எப்படி ரிசல்ட்டு போக போக தான் தெரியும் திட்டம் எப்படி. இப்போ சமூகத்தில் இருக்க பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக தேவை தான். பெண்கள் எல்லாம் கூச்சா போடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும்.